இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பசங்க கூட இதே ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஏதோ பெரிய விஷயங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ அப்படி நினைச்சியா? அப்படியா? என்ன அப்போ அது கிடையாதாக்கா? அதான் அதேதான் அதான். சரி, பசங்களை டிராப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அக்கா வாங்க. நீ போ மிஸ்ஸம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இப்பவே வந்துடுறேன். அக்கா அக்கா அக்காக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து கேட்கணும். குப்தா, மகளே, ஜெகநாதா, நீ நல்லா இருக்கல்லம்மா? இருக்கேன் குப்தா. அது இருக்கட்டும், உன்னோட மக நல்லா பரீட்சை எழுதியிருக்காளா? தேர்ச்சி அடைஞ்சிட்டாளா? தெரியாது குப்தா. அங்க கோரா வந்தா, என்ன அடைக்க பார்த்தான். நான் ஓடி வந்துட்டேன். அந்த அயோக்கிய அங்க கூட வந்துட்டானா? எப்படி வந்தா? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. முதல்ல இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, அங்க வந்தான். என் வீட்டுக்காரர் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். அப்படியா? அப்ப நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் கிட்ட வந்தான். அப்போ அப்போ என்ன நடந்துச்சுன்னா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது மகளே? அதுக்கப்புறம் குப்தா, உங்ககிட்ட பேசலான்னு வந்தா நீங்க என்ன கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு போறதுக்கு கேட்ட வழியா தானே போகணும். செவரு கிட்ட. இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான். அக்கா 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 நில்லுங்க நில்லுங்க. என்ன மிஸ் அம்மா? அஞ்சலி பாஸ் பண்ணிட்டா. ஆமாக்கா, நாளைக்கு அஞ்சலி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ. மிஸ் அம்மா யார் கூட பேசிட்டு இருக்கு? என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க? ஐயோ, ஏதோ நடக்குது இங்க. நான் இங்க நிக்க மாட்டேன். இருங்க இருங்க இருங்க. திருஷ்டி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள வாங்க. என் தங்கம், ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, பாவிங்க கண்ணு எல்லாமே போய் என் குழந்தை நல்லா இருக்கணும். நிலா, நிலா, வாடி தங்கம். என் செல்லம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தொடர்ந்து 3 நாள் படிச்சு பாஸ் ஆயிருப்ப. உட்காருடி என் தங்கம், உட்காரு.
அப்ப பாரு எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவேன். இப்ப பாரு ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிச்சதுலயே எவ்வளவு நல்ல பரீட்சை எழுதி இருக்க. அஞ்சலி பாப்பா படிச்சத அப்படியே ஞாபகம் வச்சுதான் அது அப்படியே எக்ஸாம்ல எழுதுச்சான். அப்புறம் என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகி ஸ்கூல்ல சீட்டும் கிடைச்சிருச்சான். நான் எதுவும் முழிச்சுக்கிட்டே கனவு காண்றேன்னா புரிஞ்சிடுச்சு. புலி படுத்து இருக்குன்னு அது முதுகுல குத்தாட்டம் போடக்கூடாது. நான் சொல்றது சரிதானே அஞ்சலி பாப்பா? இங்க பாரு, நீ இதே மாதிரி படிச்சு உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், சரியா? சரி பாட்டி. ஐயோ நிர்மலா, அப்பா பேர் இல்ல அம்மா பேரை சொல்லு, அவன் இன்னும் நல்லா படிப்பான். உனக்கு பண்ண ப்ராமிஸ காப்பாத்திட்டேன். நீங்க இருந்திருந்தா எல்லாரும் விட அதிகமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. I miss you, Mom. உங்களுக்காக தான், உங்களால தான் என்னால ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடிஞ்சது. டாக்டர் ஒன்று ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, வாமா போலாம். பாத்துப்பா.